அன்பார்ந்த பெரியோர்களே, ஆலய கதம்பம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் திருவானக்கோவில். திருவானக்காவல், திருவானக்கோயில் என்று பல விதமாக வழங்கப்படுகிறது. திருவானைக்காவல் இப்படின்னு சொல்கிறாங்க, திருவானைக்கோயில் சுத்த தமிழ் தான். அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கோயில் பஞ்சபூத திருத்தலங்களுள் ஒன்றாகும். இந்த கோயில் நீருக்குரிய திருத்தலம், வாட்டர், நீர். மற்ற 4 தலங்கள் வாயு காளகஸ்தி, நெருப்பிற்கு திருவண்ணாமலை, நிலத்திற்கு அதாவது பூமி மண் இந்த நிலத்திற்கு காஞ்சிபுரம், வானுக்கு வான் ஆகாயத்துக்கு சிதம்பரம். இப்படி பஞ்சபூத தலங்களுக்கு நீருக்குரிய தலமாக திருவானைக்கோயில் திகழ்கிறது. இக்கோயில் நீரை குறிப்பதால் இதனை அப்புஸ்தலம் என்றும், இங்குள்ள சிவலிங்கத்தை அப்புலிங்கம் என்றும் அழைக்கிறோம். இப்பொழுதும் இங்குள்ள சிவலிங்க சிலையில் நீர் கசிவதை காணலாம். நேரம் போனாதான் தெரியும். இங்குள்ள பெண் தெய்வத்தை அகிலாண்டேஸ்வரி அம்மன் என்று கூறுவர். அகிலாண்ட நாயகி என்றும் கூறுவர். அகிலாண்டேஸ்வரியை உச்சரிக்கும் பொழுது அகிலம் ஆண்ட ஈஸ்வரி, அகிலம் என்றால் உலகம், அண்டம், ஆண்டன்னா ஆட்சி செய்தது, ஈஸ்வரின தெய்வம் என பொருள் கொள்ளலாம். இந்த கதை என்னென்ன, ஒரு சமயம் உலக நன்மைக்காக சிவபெருமான் தவம் இருப்பதை பார்வதி தேவி கேலி செய்தார். ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்டல், கேலி, பிரச்சனை, கலகம் பிறந்தால் தான் நல்லது பிறக்குங்கிற மாதிரி நாரதர் சொல்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் நடந்து அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா நல்ல விஷயமாக முடியும். இதெல்லாம் வந்து இதிகாச புராணங்களில் பார்த்திங்கன்னா தலைவாயில் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். கேலி செய்தார். சிவபெருமான் அதற்கு தண்டிக்க எண்ணினார். சிவபெருமான் பார்வதி தேவியை கைலாசத்தை விட்டு பூமியில் பிறப்பெடுத்து, மானிட பிறப்பு, தவமிருந்து தன்னை அடையும்படி கூறினார். இதான் கஷ்டப்பட்டு வேற என்ன, மானிட பிறவி எடுத்துட்டாலே என்ன அர்த்தம், நம்ம மனுஷ பிறவி இருக்கிறதுலையே மானிடராய் பிறப்பது அரிது அரிது, கூணும் குருடு செவிடு இன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவையே சொன்னால் கூட மானிட பிறப்பு வந்து பெரிய விஷயம்னு சொல்லியிருக்கார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கூன் குருடு அதுதான் முக்கியம். அப்படி இருந்துட்டால் இன்னும் கஷ்டம் அதிகம். உடல் உபாதை அது தனி கஷ்டம். எல்லாம் இருந்தோம் இதெல்லாம் வச்சுன்னு கையை வச்சுன்னு திருடுறான், கண்ணை வச்சுன்னு கெட்டதை பார்த்துட்டு அது மூலிமா என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். காதை வச்சுன்னு கெட்டதை கேட்டு அதை வச்சு என்ன பண்ணணும், வாய் இருந்து கெட்டதை பேசி அதை வச்சு அது மாதிரி படாத பாடுபட்டு கடைசியில் தான் செஞ்ச கஷ்டங்கள்லாம் ரெகக்னைஸ் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயிலோ மரத்தடியிலையோ உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறான், தேடுறான் இப்போ சாமியை. அந்த மாதிரி இந்த அம்பாள் வந்து மனித பிறவியை எடுத்து அதற்கு பிறகு என்னை நீ வந்து தவமிருந்து, அங்கே பாருங்க, தவமிருந்து என்னை அடையும்படி செய்கிறார் சிவபெருமான். இதுதான், வேற ஒன்றும் பெரிய தண்டனை கொடுக்கல அவர். போராதா மானிட பிறவி, போராதா மானிட பிறவி பெரிய பிறவின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் மானிட பிறவிக்கு என்ன விஷயம் இருக்குங்கிறத சொல்கிறார். அப்படி பார்வதி தேவி சிவனின் விருப்பத்திற்கு இணங்க பூமியில் சம்பு காட்டில் தவம் இருக்க தொடங்கினார். பார்வதி தேவி காவிரி நதியின், இது காவிரி நதியை பொன்னி நதின்னு அழைப்பார்கள் பழைய பேர், தண்ணீரில் இருந்து ஒரு லிங்கம் ஒன்று செய்து அதனை வெண்ணாவல் மரத்தடியில் வைத்து பூஜை செய்து வழிபட்டார். எனவே இதனை அப்புலிங்கம், நீர் ஜல லிங்கம் என்று அழைப்பர்.
இதெல்லாம் கேட்கலாம், தண்ணியில் எப்படி லிங்கம் பண்ணார் அப்படின்னு. சிருஷ்டிங்கிறது சுவாமிக்கு சிருஷ்டி உருவாக்குதல் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள அவளுக்கெல்லாம் அதெல்லாம் ஏற்புடையதாக இருக்கும். இதெல்லாம் உள்ளே போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சிருஷ்டி அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்ச விஷயம். எல்லாருக்கும் எல்லா விஷயத்துக்கும் அப்பாற்பட்டது இதெல்லாம். சில விஷயங்களை நம்பித்தான் ஆகணும்னு திணிக்கலை இந்த ஆலயக்கடமை மூலியமா. நம்பினார் கெடுவதில்லைங்கிற அந்த வாக்கியத்தை நம்புங்கோ அப்படின்னு சொல்கிறோம். நம்பிக்கை தான். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம், 10 ரூபாய் முன்னால் கொடுத்துட்டு கூட மில்க் பிக்கீஸ் வாங்கிக்கிறோம். மில்க் பிக்கீஸ் தருவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு தான் அந்த 10 ரூபாய் முன்னால் கொடுக்குறோம். ஒரு இடத்துல என்ன பண்ணுறோம், மில்க் பிக்கீஸை வாங்கிட்டு 10 ரூபாய் அப்புறம் தரோம். தருவானோ தரமாட்டானோ என்ற அவநம்பிக்கையில் அப்படி கிடையாது. யதார்த்தமாக நடக்கிறது இதெல்லாம். அந்த மாதிரி சுவாமியை முழுவதும் நம்பிக்கையுடன் நம்பி ஏற்படுத்தப்பட்ட இதிகாச விஷயங்கள், இதை நம்புவதற்கு கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் பரிபூரணமாக தேடல் என்ற ஆன்மீக தேடல் என்ற விஷயத்தில் ஆழமாக இறங்கும் பொழுது இந்த விஷயங்களுக்கு வழிவிட்டுத்தான் ஆக வேண்டும். ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு. இப்படி நீர் ஜலலிங்கத்தை உருவாக்கி அதை பூஜை செய்து வந்தார். இறுதியாக சிவபெருமான் அகிலாண்டேஸ்வரி அன்னைக்கு தரிசனம் தந்து சிவ ஞானத்தை பற்றி சொல்லிக் கொடுத்தார். பார்வதி தேவி சிவனிடமிருந்து கிழக்கு திசையை பார்த்து உபதேசங்கள் கற்றுக்கொண்டார். சிவபெருமான் மேற்கு நோக்கி வீற்றிருப்பார். எனவே கோயில் சிற்பங்களும் அவ்வண்ணமே அமைந்துள்ளன. இவ்விடங்களை உபதேசத்தலம் என்று அழைக்கலாம். உபதேச ஸ்தலம் என்று அழைக்கலாம். இந்த கோயில் தேவி அவர்கள் மாநகராகவும் இறைவன் குருவாகவும், மாணவர் தேவி தான் மாணவராக இருந்தாங்க, இறைவன் குருவா இருந்திருந்தபடியால் இங்கு திருக்கல்யாணம் இறைவனுக்கும் தேவிக்கும் மற்ற சிவன் கோயில்களில் உள்ளது போல் திருமணம் நடத்தி வைப்பது இல்லை. முக்கியமான விஷயம். மீனாட்சி கல்யாணம் தெரியும் மதுரையில், மற்ற கோயில்லையும் சிவன் பார்வதி கல்யாணம் நடக்கும். ஆனால் இந்த கோயிலில் கல்யாணம் கிடையாது. காரணம் என்னென்னா, தேவி மாணவராகவும் சிவன் குருவாகவும், புரியுறதா, ஒரு குரு மாணவர் அந்த ஸ்டேஜ் அப்படி இருந்ததுனால இங்கே திருக்கல்யாண வைபவம் நடக்காது. இங்கு 2 சிவகணங்கள் கைலாசத்தில் சிவனின் தொண்டர்கள் மால்யவன் மற்றும் புஷ்பதந்தா இருந்தார்கள். இவர்கள் இருவரும் சிவகணங்களாக இருந்தாலும் எப்பொழுதும் எதற்கேனும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். சிவகணங்களாக இருந்தால் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுருப்பார். ஒரு நாள் சண்டையில் மால்யவன் புஷ்பதந்தனை பூமியில் யானையாக பிறக்கும்படி சபித்து விட்டான். சாபம். பதிலுக்கு அவன் சிலந்தியாக பூமியில் மாறும்படி சபித்து விட்டான். இவன் அவனை சபித்தான், அவன் இதான். 2 சிவகணங்களும் ஒருத்தர் சபிச்சு கொண்டார்கள். யானையும் சிலந்தியும், சிவகணங்களாக இருக்கிற அந்த யானையும் சிலந்தியும் ஜம்புகேஸ்வரரை அதான் ஜம்புகேஸ்வரம், அந்த பெருமான் சிவபெருமான் பேர் ஜம்புகேஸ்வரர்.
வந்து தொடர்ந்து வழிபட்டார்கள். என்னடா நம்ம இப்படி இதுவாயிடுச்சு, என்னடா யானை தினந்தோறும் காவிரி நதியில் தண்ணீர் எடுத்து வந்து ஜம்பு மரத்தடியில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு பூஜை பண்ணியது. சிலந்தி லிங்கத்திற்கு மேல் வலை பின்னி உதிர்ந்த இலைகள் மற்றும் சூரிய ஒளி நேரடியாக லிங்கத்தின் மேல் படாமல் பாதுகாத்தது. யானை சிலந்தியின் வலையை கண்டு சிவலிங்கத்தின் மேல் தூசி படிந்ததாக எண்ணி அதை களைத்து போட்டது. தண்ணீரை தெளித்து சுத்தம் செய்தது. தினந்தோறும் இவ்வாறாக மாறி மாறி உழன்று பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அதிக கோபம் வந்து யானையின் துதிக்கைக்குள் சிலந்தி நுழைந்து யானையை கடித்து கொண்டே இருந்தது. இது யானை சாகும் வரை கடித்து அதுவும் இறந்து விட்டது. பாவம். யானை சாகும் வரை கடித்து யானையும் இறந்து சிலந்தியும் இறந்து. இந்த இருவரின் பக்தியை சிவபெருமான் மிகவும் மெச்சி அவர்களின் சாபத்திலிருந்து சாப விமோசனம் தந்தார். இங்கு இறைவனை யானை வணங்கியதால் இந்த இடத்திற்கு திரு ஆனை கா, திரு புனிதமான, ஆனை யானை, கா காடு. பின்னாளில் இந்த பழைய பெயராகிய திருவானைக்கா மாறி திருவானை காவல் என்றும் திருவானை கோயில் என்றும் வழங்கப்படுகிறது. அடுத்த பிறவியில் சிலந்திக்கு ஒரு இது வேணுமோனா சொல்யூஷன். அடுத்த பிறவியில் சிலந்தி பேரரசன் கோச்செங்கட் சோழனாக பிறப்படுத்து 70 கோயில்களை கட்டினான். அதில் திருவானை கோயிலும் ஒன்றாகும். இப்பெல்லாம் அது இருக்கிற கோயிலே புனரமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் இவனை கை காமிக்கிறான், இன்னொருத்தான் அவனை கை காமிக்கிறான். பிரச்சனை. கோயில் எங்கே பார்த்தாலும் கோயில் நிறையா இடத்துல கட்டி போகிறாங்க. கோயிலுக்கு ஆள் பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கோயில் 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 கோயில்னு கோயிலுக்கு நிறையா கட்டிடுறாங்க. ஆனால் கோயில் பூஜை பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏற்புடையதாக இருக்கான்னா கரெக்டாக கிடையாது. ஏதாவது ஒரு திருவிழா டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கை எடுத்துகிட்டு அவன் வசூல் பண்ணுறதுக்கு கிளம்புறான். எங்கள் கோயிலில் இந்த நடக்குது, எங்கள் கோயிலில் இது நடக்குது. இந்து மதம் எந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறது என்பதை பற்றி மிகவும் மனதுக்கு கஷ்டமாக இருக்கிறது. இதற்கு தான் சங்கராச்சாரியார் சந்திரசேகர ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சொன்னார், நலிவடைந்த பழுதடைந்த மிகவும் 1000 வருடங்களுக்கு மேலான சிவ விஷ்ணு ஆலயங்களை பராமரிப்பு பணிகளுக்காகவோ எண்ணெய் விளக்கு திரி இந்த உபயத்திற்காகவோ யாது ஒருவன் அதற்கு பணி செய்கிறானோ அவன் இறைவனால் காப்பாற்றப்படுவான். புதுக்கோயில்கள் என்பது வேண்டாம். அதை பொலிவடை செய்ய சொல்கிறார். பொலிவடையாட்டாலும் அட்லீஸ்ட் அங்கே இருக்கிற ஒட்டடை எல்லாத்தையும் அடைச்சி தூசு தொட்டுலாம் பெருக்கி இறுக்கி அங்கே இருக்கிற கோயிலுக்கு விளக்கேற்றி ஒரு அபிஷேகம், நித்திய அபிஷேகத்துக்கு ஏதாவது பூஜைக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சது ஏதாவது கொடுத்து நலிவடைந்த கோயில். இதுமாரி 70 ஒரு கோயில் கட்டுக்காங்கிறாருன்னா இவர் மாரி கோயில் ஏதாவது கிராமத்துலேயோ இல்லை டவுன்லேயோ இருக்கும், அதற்கு உபகாரம் செய்ய சொல்கிறார். புது கோயில் அப்படி திரும்பினா ஒரு பிள்ளையார் கோயில் ஒருத்தர் ஒரு பெருமைக்கோசரம் கட்டிக்கிறான். இப்படி திரும்பினா ஒரு அம்மன் கோயிலை 10 பேரில், அப்படி திரும்பினா நேரம் ஒரு கோயில், வீட்டு வாசலில் ஒரு கோயில், முக்குட்டா இருக்குன்ட்டு அங்கே ஒருத்தன் கோயில் கட்டிக்கிறான். கேட்டால் தன்னோட பெருமையை தன்னோட இதை காமிக்கிறதுக்காக ரொம்ப இதுவாக ஆடம்பரமாக அதெல்லாம் ஒரு விழாவாக இருக்கட்டும் ஒரு இதுவாக இருக்கட்டும் காமிக்கிறான். இறைவனிடம் தன்னுடைய பெருமையை பறைசாற்றக்கூடாது.
உனக்கு அந்த யோகியதை கிடையாது. யாருக்கும் அந்த யோகியதை கிடையாது. வேதம் தெரிந்த விற்பனர்களுக்கு கூட அந்த யோகியதை கிடையாது. மனது வள்ளலார் சொன்ன மாதிரி மனப்பூர்வமாக இறங்கி சுவாமிக்கு ஒரு தீப ரூபத்தில், ஜோதி ரூபத்தில் தான் தெரிஞ்சார் அவர் வள்ளலார். தன்னோட சுய ரூபத்தை கூட, அதாவது ஒரு ஆள் இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு துண்டு போட்டு உத்ராட்ச கொட்டையை மேலே போட்டுட்டு, ஒரு ஜோசின்னு சொல்கிறவங்களாம் பாருங்கள், டிவியெலாம் வருது, உத்ராட்ச கொட்டை அந்த இதெல்லாம் எடுத்து மேலே போட்டுக்கிறாங்க, சட்டைக்கு மேலே போட்டுட்டு அந்த இதாக சொல்கிறாங்க. எதுக்கு? சாதாரணமாக ஏதாவது ஒரு இது மாலை போட்டிருக்கோம்னா உள்ளதான், சட்டைக்கு உள்ளே தான் இருக்கணும், சாதாரணமாக தான், எளிமையாக தான் இருக்கணும். தன்னை மிகைப்படுத்தி கொள்ளக்கூடாது. அந்த ஆத்மாவை கூட வெளியில் தெரியாமல், ஆத்மா என்பது ஜோதி சுரூபம் என்பதாக வள்ளலார் என்ன பண்ணார், ஜோதி சுரூபமாக தான் வடலூரில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு காமிச்சார், பார்த்துருப்பீங்க. அதுமாரி கோயில் சுவாமி திரைச்சிலையை விளக்கும் போது மின் ஒளியில் தெரியாமல் விளக்கு ஒளியில் பஞ்ச தீபங்களும் சைடில் சரவிளக்குகள் ஏற்றி அந்த சாமியை வழிபடும்போது எப்படிப்பட்ட ஒரு கெடுதலான மனிதனுக்கும் ஒரு நல்ல மனசு, ஒரு ஆரோக்கியத்துடன் அந்த சாமியை பார்ப்பான். ஒரு மாற்றம் தெரியும், மனசுக்குள்ள கிளர்ச்சி இருக்கும் கண்டிப்பாக. அவனை கேட்டிங்கன்னா, வெளியில் கேட்டிங்கன்னா அவனுக்கு எதுவும் இல்லை, எனக்கு எந்த ஒரு இதில் சாமி பார்த்தேன், சாதாரணமாக இருக்குது அப்படி இப்படி தான் சொல்லுவானே தவிர, மனசில் அவனுக்கு ஒரு இது இருக்கும். ஒரு ஐயப்பனை பார்க்குறதா இருந்தாலும் சுவாமி மலையில் எந்த ஒரு பழைய கோயில், எல்லா கோயிலையும் பாருங்கள், இப்போ இருக்கிற புது கோயிலெல்லாம் உள்ள லைட்டெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. கர்ப்பகிரகம்னா கர்ப்பகிரகம் எப்படியோ, வயத்தில் குழந்தை நம்ம கர்ப்பம் 10 மாதம் சொன்ன மாதிரி கர்ப்பகிரகம் இருட்டாக இருக்கிற மாதிரி கர்ப்பகிரகம் இருட்டாக தான் இருக்கணும். அப்படி இருக்கிற கோயிலையே விளக்கு எரியாமல் இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, விளக்கு எரியறதுக்காவது வழி பண்ணுங்கோ, எண்ணெய் திரி விளக்கு திரிநூல் எடுத்து கொடுங்க. இது என்ன செலவாக போகுது? இதுக்கு என்ன செலவாக போகுது? 30 ரூபா 50 ரூபா 100 ரூபா கூட செலவாகுது. அதை பண்ணாலே போகிறோங்கிறேன். அதை விட்டுட்டு கோயிலை ஆடம்பரமாக ஆயில் பெயிண்ட்லாம், கெமிக்கல் பெயிண்ட்லாம் அடித்து, கொஞ்ச நாள் முன்னால் அரசாங்கத்தில் சட்டம் போட்டாங்க, சுண்ணாம்பில் தான் கோயில் இதுவாக அடிச்சிருக்கணும் அப்படின்னு. புறாக்கள்லாம் கூட அப்போ தான் கூடு கட்டுறதுக்கு தங்கிறதுக்கு அதுகளுக்கு இதுவாக இருக்குது. ஆயில் பெயிண்ட் அடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, வெயிலில் இன்னும் ஹீட் அதிகமாகிடும். ஆயில் கெமிக்கலில் இதுமாரி பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதனால தான் பொம்மை கூட நவராத்திரி அன்றைக்கி பொம்மை கூட மரப்பாச்சியாக இருக்கணும். மரப்பாச்சியாக மரத்தில் ஃபஸ்ட்டு பொம்மை வழிபடுறதுக்கு மரப்பாச்சியாக வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அதனால் விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு பார்த்துருப்பீங்க, களிமண்ணில் செஞ்ச அந்த பிள்ளையார், கலர்லாம் அடிக்காமல் களிமண்ணில் செஞ்ச அந்த பிள்ளையார் வழிபாடு. எல்லாத்துலேயும் ஒரு தத்துவங்களை அந்த காலத்தில் வச்சுருக்கான். அது மாதிரி 70 கோயில்களை இந்த கோச்செங்கட் சோழன் கட்டினான். அதில் ஒன்று தான் இந்த திருவானக்கோயில். நம்ம என்னமோ சாதாரணமாக இருக்குன்னு நினச்சிருக்கோம், அந்த கோயிலை போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ பெரிய கோயில். இப்போ நம்ம 3 PHK 2 PHKங்கிறாங்க, அப்பார்ட்மெண்ட்ஸ் 70 கோடிங்கிறான், 50 கோடிங்கிறான், 100 கோடிங்கிறான், கிரவுண்டுங்கிறான், ஏக்கருங்கிறான். அந்த கோயிலெலாம் அவெல்லாம் என்னத்துக்கு எது கட்டினா? அந்த வாசலே இப்போ இந்த இந்த இதை தகவலை படித்தா தான் தெரியுது கோச்செங்கட் சோழன் கட்டியிருக்காருன்னு. ஆனால் அங்கே ஒரு இது இடத்துல கூட கல்வெட்டு பெருசாக இதை நான் தான் கட்டினேன்னு எழுதி வைக்கவே இல்லை. தஞ்சாவூரில் ராஜராஜ சோழனோ இல்லை இவரோ கோச்செங்கட் சோழனோ எழுதியே வைக்கல. எதுக்கு? ஒரே ஒரு டியூப்லைட் ஆகிட்டு உபயம்னு போட்டு வச்சுருக்காங்க, ஒரு டியூப்லைட். ஏன்னா அவனால் அதான் முடியும், ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறான் பாருங்கள். ஒரு டியூப்லைட்டை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு உபயம் நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்ட்டு பெருமை. இப்படி 70 கோயிலை கட்டிய இந்த கோச்செங்கட் சோழன் முற்பிறவியில் யானை தனக்கு எதிரியாக இருந்ததை எண்ணி, கோச்செங்கட் சோழன் யாரு? சிலந்தி தான் கோச்செங்கட் சோழனாக மாறி இருக்கு. யானை தனக்கு எதிரியாக இருந்ததாக எண்ணி யானை உள்ளே நுழையாதபடியாக சிவசன்னதியை கட்டினான். இதுதான் அதிசயம். திருவானக்கோயிலில் யானை உள்ள நுழைய முடியாது. சிவசன்னதியை கட்டினான். அதன் உயரம் 4 அடி, அகலம் 2.5 அடி. அதில் சிறு யானை கூட, குட்டி யானை கூட போக முடியாது. போய் பார்த்தா தான் தெரியும். திருவானக்கோயில் நீங்கள்
ஸ்ரீரங்கம் அந்த சமயபுரம் அதெல்லாம் தான் இது உள்ளடங்கி இருக்கிறதுனால. ஏற்கனவே நான் ஆலய கதமத்தில் சொல்லியிருக்கேன், சமயபுரம் ஸ்ரீரங்கம் இதெல்லாம் போகிறவங்க கூட திருவானைக்கோயில்னு ஒரு கோயில் உள்ளடங்கி இருக்குது போகணுன்ட்டு நிறைய பேர் என்னோட நண்பர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. எங்கே இருக்குது திருவானைக்கோயில் அப்படிங்கிறாங்க. அந்த உள்ளடங்கி இருக்கிறதுனால நம்ம கோயில் போகணும்னு நினைக்கக்கூடாது. அட்லீஸ்ட்டு சாதாரணமாக டிரைவர் அங்கே இருக்கிற நீங்கள் வண்டியில் போகும்போது அங்கே இருக்கிற டிரைவர் இதெல்லாம் கேட்டால் கூட பக்கத்தில் என்ன கோயில் இருக்குது அடுத்தது போகலாம் அப்படின்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. பிரசித்தி பெற்ற கோயில் இது இருக்குது, உத்தமர் கோயில் இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அன்பில் இருக்குது, மாரியம்மன், அன்பில் மாரியம்மன் ஃபேமஸான இடம், ரொம்ப சக்தி வாய்ந்த இடம். இந்த மாதிரி நாம் அங்கே இருக்கிற ஆள்கிட்ட கேட்டாலே சொல்லிவிடுவாங்க. கூகுள் மேப் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. திருவானைக்கோயில் போக வேண்டிய இடம். இந்த ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி தரிசித்து நலம் பல பெற்று நீங்கள் நல்லபடியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சக்தி.